வணக்கம் hello students இன்னைக்கு நம்ம CLAT 2020 பேப்பரோட லாஜிக்கல் ரீசனிங் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு क्वेश्चन பேப்பர் வீடியோல நம்ம passage wise பார்க்க போறது இல்ல sometimes CLAT papers எல்லாத்துலயுமே வந்து passage associated questions இல்லாம சில questions கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம individual questions பார்க்க போறோம் சரியா so first directions இருக்கு இந்த questions எல்லாத்துக்குமே அந்த directions படிச்சுக்கலாம் following is an array அப்படினா series சில அப்படின அர்த்தம் questions to test your reasoning ability in different situations answer each of them according to the question asked in each of them respectively so இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொரு क्वेश्चनக்கு கண்டென்ட் வந்து அந்த क्वेश्चनல தான் இருக்கும் நம்ம passage படிச்சிட்டு 4 क्वेश्चन ஆன்சர் பண்ற மாதிரி கிடையாது ஒரு क्वेश्चனையும் தனியா ட்ரீட் பண்ணி தனியா படிக்கணும் சரியா if highways were restricted to cars and only those trucks with capacity of less than 8 tons, most of the truck traffic would be forced to run outside highways. Such a reduction in the amount of truck traffic would reduce the risk of collisions on highways. The conclusion drawn in the first sentence depends on which of the following assumptions. So, first என்ன பண்ணிக்கலாம் இத லைன் பை லைன் பிரேக் டவுன் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு வேர்ட்ஸோட மீனிங்ஸ் பார்க்கலாம் அப்புறம் லாஜிக் சீக்வென்ஸ் இந்த क्वेश्चनல எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் லைன் பாப்போம் if highways were restricted to cars and only those trucks with capacity of less than 8 tons most of the truck traffic would be forced to run outside highways restrictedனா இது மட்டும் தான் செய்ய முடியும் வேற எதுவும் செய்ய முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது ஓகே ஹைவே என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்ப்போம் ஹைவே ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறது காரு அண்ட் ஒன்லி ட்ரக்ஸ் வித் கெப்பாசிட்டி ஆஃப் லெஸ் தென் 8 tons இது ரெண்டும் மட்டும்தான் ஹைவேல போகணும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னா கமா அடுத்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தென் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் டிராஃபிக் வுட் பி ஃபோர்ஸ்ட் டு ரன் அவுட் சைட் ஹைவே ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு இந்த லைன் சொல்லுது மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் டிராஃபிக் வந்து ஹைவேக்கு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லுது such a reduction in the amount of truck traffic would reduce the risk of collisions on highways so இந்த மாதிரி truck traffic குறைஞ்சிச்சு அப்படினா collision மோதல் trafficல மோதல் குறையும் அப்படின்னு அடுத்த சென்டென்ஸ் சொல்லுது the conclusion drawn in the first sentence depends on which of the following assumptions so இங்க ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு சரியா if then அப்படினு இருக்கு நம்ம சென்டென்ஸ் தென்ங்கிறத நம்ம படிக்க முடியாது இங்க போடல பட் அந்த கமா இருக்கிற இடத்துல தான் then so ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு ஒரு கான்சிக்வென்ஸ் இருக்கு அப்படினு சொல்றாங்க if so and so happens then this will be the result அப்படினு then போடாம கமா போட்டுருக்காங்க சரியா so நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன உள்ளடங்கிய அசம்ப்ஷன் அப்படினு கேக்குறாங்க இங்க இருக்க ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் if படிச்சுக்கலாம் அதாவது இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஓகேவா if highways were restricted to cars and only those trucks with capacity of less than 8 tons so highway வந்து காரும் 8 டன்னுக்கு கம்மியா கெபாசிட்டி இருக்க ட்ரக்குக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு அவங்க மட்டும் தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா முக்காவாசி அதிகப்படியான ட்ரக் டிராஃபிக் வந்து ஹைவேல இருந்து குறைஞ்சிடும் வேற இடத்துக்கு போயிடும் அப்படிங்கறத தென் கண்டிஷன் இது நடந்துச்சுன்னா இது நடக்கும் அப்படிங்கிறது ஸோ இதுக்கான அசம்ப்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சரியா நம்ம ஆப்ஷன் பார்க்காமையே இந்த சென்டென்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ காருக்கும் 8 டன்னுக்கு கம்மியாக இருக்க ட்ரக்குக்கு மட்டும்தான் ஹைவேல போகணும் அப்படின்னா ட்ரக் டிராஃபிக் குறைஞ்சிடும் அதிகப்படியாக அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டோம் அப்படின்னா நிறைய ட்ரக்கு ஹைவேல வராது அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ நிறைய ட்ரக் ஹைவேல வராது அப்படின்னா நம்ம தடை செய்யப்பட்ட ட்ரக் தான் நிறைய ட்ரக் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே எந்த ட்ரக்குக்கு தடை செஞ்சுருக்காங்க ஸோ 8 டன்னுக்கு மேலே இருக்க ட்ரக்கு தான் இங்கே தடை செஞ்சுருக்காங்க ஸோ அதிகப்படியான ட்ரக் வந்து ஹைவேல வருது நின்றும் அப்படின்னா என்ன அர்த்தம் தடை செய்யப்பட்ட ட்ரக் அதாவது 8 டன்னுக்கு மேலே இருக்க ட்ரக் தான் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை மனசில் வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் ஆப்ஷன் ஏ த ரோட்ஸ் அவுட் சைட் ஹைவே வுட் பி ஆஸ் கன்வீனியன்ட் ஆஸ் ஹைவே for most drivers of trucks இதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது கன்வீனியண்ட்டாக இருக்குமா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இது பெரிய கேள்விக்குறி தான் ஆப்ஷன் பி மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் அவுட் சைட் ஹைவேஸ் ஆர் நாட் ரெடி டு ஹேண்டில் ட்ரக் டிராஃபிக் அதுவும் நம்மளுக்கு தெரியாது ஹைவேக்கு வெளியில் இருக்க ரோடெலாம் வந்து அவ்வளோ ட்ரக் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு
இல்லைங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட்லி வந்து அப்படியே அது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலும் அடுத்தபடியாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட அசம்ஷன் கிடையாது. அசம்ஷன்னா என்ன, இது நடந்தால் இது நடக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா, கிளாஸில் சைலண்ட்டாக இருக்கவங்கலாம் மார்க் வாங்குவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் ஏதாச்சும் ஒரு அசம்ஷன் இருக்கும், உள்ளடங்கிய அசம்ஷன். அமைதியாக இருக்கவங்களாம் கிளாஸில் கவனிக்கிறாங்க, அதனால அமைதியாக இல்லாதவங்கள வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க நிறையா மார்க் வாங்குவாங்க, ஒரு அசம்ஷனாக இருக்கலாம். ரெண்டாவது, அமைதியாக இல்லாதவங்க கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் ஒரு அசம்ஷனாக இருக்கலாம். ஏன் ரெண்டுமே அசம்ஷன்னா, இப்போ நான் 2 அசம்ஷனாக சொன்னேன்ல, அமைதியாக இருக்கவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க, அமைதியாக இல்லாதவங்க யாருமே இல்லை பெரும்பாலும் கவனிக்கிறது கிடையாது. ஸோ இது ரெண்டுமே பொய்யாச்சுன்னா என் ஆர்கியூமெண்ட் வந்து அடிப்படும். சரியா, ஸோ எது பொய்யான இந்த ஆர்கியூமெண்ட் அடிப்படும், இந்த ஆப்ஷனே பொய்யானாலும் அஃபெக்ட் ஆகாது. ஹைவேக்கு வெளியில் இருக்க ரோடு வந்து நல்லா இருந்தாலும் கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் இந்த ஆர்கியூமெண்ட் அஃபெக்ட் ஆகாது. இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஹைவே பற்றியான ஆர்கியூமெண்ட். சரியா, ஹைவேல டிராஃபிக் குறையும், அதனால ஹைவேக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரோடு அவுட் சைட் ஹைவேஸ் ஆர் நாட் ரெடி டு ஹேண்டில் ட்ரக் டிராஃபிக். ஸோ ஹைவேக்கு வெளியில் இருக்க ரோடு வந்து நம்மளுக்கு டிராஃபிக்கை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் என்னோட ஆர்கியூமெண்ட் அடிப்படலை. அப்படியே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இல்லைனா கூட எனக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டோன்னா ஹைவேல டிராஃபிக் குறையுது, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இதுவுமே வராது. சி, most trucks that are currently running in highways have a capacity of more than 8 tons. இதுதான் நம்மளோட உள்ளடங்கிய அசம்ஷன். சரியா, இது பொய்யாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலான ட்ரக், அதாவது இதோட நெகேஷன் பார்த்துக்கலாம். பெரும்பாலான ட்ரக்கு 8 டன்னுக்கு கம்மியாக தான் இருக்குது. ரேண்டமாக ஒரு பர்சன்டேஜ் எடுத்துப்போம். 90% ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் லெஸ் தென் 8 tons in capacity அப்படின்னு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் 8 tons 10% தான் இருக்கும். ஸோ 10% ஆஃப் த ட்ரக்ஸ் மட்டும்தான் ஹைவேல போக முடியலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டோன்னா ட்ரக்கில் அந்தளவுக்கு நம்பர் குறையாது ஹைவேல போகிற ட்ரக்கு. அதனால நம்மளுக்கு டிராஃபிக் அவ்வளோ கம்மியாகாது. ஸோ இங்கே வந்து இந்த அசம்ஷன் ஆப்ஷன் சி பொய்ன்னு நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம ஆர்கியூமெண்ட் அடிப்படுது. சரியா, நம்ம ஆர்கியூமெண்ட் ஊக்குவிக்க என்ன வேணும், மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரக் வந்து 8 டன்னுக்கு அதிகமாக இருக்குது, அதனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டோன்னா டிராஃபிக் குறையும் அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட்டே. ஸோ ஆப்ஷன் சி டெஃபினட்டாக ஒரு அசம்ஷனாக வரும். ஏன்னா ஆப்ஷன் சி பொய்ன்னு எடுத்துட்டோம்னா ஆர்கியூமெண்ட் அடிப்படுது. ஆப்ஷன் டி, கார்ஸ் ஆர் அ கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் பீயிங் இன்வால்வ் இன் கொலிஷன் தென் தெர் ஆர் ட்ரக்ஸ். ஸோ அது செகண்ட் சென்டென்ஸோட அசம்ஷன். ஓகே, எப்படின்னு பார்ப்போம். Such a reduction in amount of truck traffic would reduce the risk of collision. So truck traffic குறைஞ்சா மோதல் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன அசம்ஷன், ட்ரக் டிராஃபிக் தான் மோதலுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு அசம்ஷன். ஸோ ஆப்ஷன் டி என்ன, ட்ரக் டிராஃபிக்கை விட காரு தான் அதிக காரணம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இது நம்மளோட செகண்ட் சென்டென்ஸோட அசம்ஷன் கிடையாது. இது நம்ம செகண்ட் சென்டென்ஸை வீக்கெண்ட் பண்ணுது. சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அசம்ஷன் கிடையாது, செகண்ட் சென்டென்ஸோட அசம்ஷன் கிடையாது. அசம்ஷன் தான் கேட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கலி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 சிச்சுவேஷன்லேயுமே நம்மளுக்கு டி ஆன்சராக வராது. அடுத்த கொஷின் போவோம். ரீட் த டிபேட் பிட்வீன் ஹாரி அண்ட் பாட்டர் அண்ட் ஐடென்டிஃபை த மெயின் இஷ்யூ. ஓகேவா, ஹாரியும் பாட்டரும் வாதாடுறாங்க, அவங்க எதை பற்றி மெயினாக டிபேட் பண்ணுறாங்க வாதாடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ டிபேட் மெயின் இஷ்யூ. ஹாரி சொல்கிறாரு, within democracies voters are entitled to know the downside to a candidate and other side is obviously well placed to voice it. ஸோ ஹாரி என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட் சென்டென்ஸில், டெமோக்ரஸியில் ஓகே ஓட்டர் வந்து என்டைட்டில்டாக இருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு ரைட் மாதிரி. என்னது, டு நோ த டவுன் சைட் டு அ கேண்டிடேட். ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, ஒரு எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிரச்சனைகள், டவுன் சைட்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவங்களோட உரிமை, என்டைட்டில்டாக இருக்காங்க. அண்ட் அதர் சைடு இஸ் ஆப்வியஸ்லி வெல் பிளேஸ்ட் டு வாய்ஸ் இட். ஸோ அதர் சைடு, அந்த கேண்டிடேட்க்கு ஆப்போசிட் சைடு வந்து வெல் பிளேஸ்ட், அவங்க இருக்கிற இடமே வந்து அதை வாய்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க, அவங்களும் அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட் சென்டென்ஸை சொல்லியிருக்காரு. டு ஸ்டைஃபில், STIFLE, ஸ்டைஃபில் அப்படின்னா ரிப்ரெஸ் பண்ணுறது, சொல்ல விடாமல் பண்ணுறது. சரியா, அடக்கிறது. டு ஸ்டைஃபில் ஒன்ஸ் அபிலிட்டி டு வாய்ஸ் நெகட்டிவ் திங்ஸ் அபவுட் அ கேண்டிடேட் would be to obstruct, தடையாக இருக்கிறது. டெமோக்ரஸி அண்ட் லிமிட், அகெயின்
ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது, ஒரு லிமிட் போடுறது, ஒரு எதை ஃப்ரீ ஸ்பீச்சை. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்க, டு ஸ்டைஃபில் ஒன்ஸ் அபிலிட்டி டு வாய்ஸ் நெகட்டிவ் திங்ஸ் அபவுட் அ கேண்டிடேட் வுட் பி டு அப்ஸ்ட்ரக்ட் டெமோக்ரஸி அண்ட் லிமிட் ஃப்ரீ ஸ்பீச். ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு கேண்டிடேட் பற்றி தப்பான விஷயங்களை சொல்கிறது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் டெமோக்ரஸியும் தடை விதிக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம ஹாரி சொல்கிறாரு. நம்ம பாட்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் த பர்சனல் சின்ஸ் அண்ட் ஈஸியஸ்ட். ஸோ நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது ஒரு விஷயத்தோட பிரச்சனையை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, ப்ரொடியூஸ் பாலிட்டிக்ஸ் ஆஃப் த பர்சனல். ஸோ நம்ம ஜென்ரல் அஜெண்டா, நம்மளோட மெயின் நோக்கத்தை பற்றி பேசாமல் அந்த இண்டிவிஜுவலோட பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுகிறத வந்து அதிகரிச்சிடும். சின்ஸ் அண்ட் ஈஸியஸ்ட் அட்வர்ட், இருக்கிறதுல ஈஸியான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு அட்டாக் அட்வர்டைஸ்மெண்ட். இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸ்கேண்டலஸாக இருக்கும், எல்லாம் பார்ப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால ஈஸியஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அட்டாக் அட்வர்டைஸ்மெண்ட். விச் ஃபோக்கஸஸ், எதில் ஃபோக்கஸ் பண்ணுது, ஆன் த பர்சனாலிட்டி ஆர் பர்சனல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஒன் பர்சன். ஸோ ஈஸியான அட்வர்டைஸ்மெண்ட் நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் தான், அது ஒருத்தவங்களோட பர்சனல் இஷ்யூஸ், பர்சனாலிட்டியை தாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்டெரக்டாக என்ன சொல்கிறாரு, இது வந்து நம்மளோட மெயின் நோக்கத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம், மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும்னு சொல்ல வராரு நம்ம பாட்டர். A negative advertisement is one that focuses upon a rival product, in case a rival election candidate or party, in order to point its flaws and persuade na convince, ஆனால் ஸ்ட்ராங்காக பர்சுவேசிவாக பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். த பப்ளிக் டு நாட் vote for it. ஸோ என்ன சொல்கிறாரு பாட்டர், நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கிறதுல ஈஸியான அட்வர்டைஸ்மெண்ட், அது பர்சனலான இஷ்யூஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும். இன் ஜென்ரல் நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு நெகட்டிவ் ப்ராடக்ட், என்னோட காம்படிட்டரோட ப்ராடக்ட், என்னோட காம்படிஷன், எனக்கு ஆப்போசிட்டாக இருக்க கம்பெனியோட ப்ராடக்ட்டோ, இந்த கேஸில் வந்து எலெக்ஷனில் ஆப்போசிட் கேண்டிடேட் பற்றி நான் போடுற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான், இதுதான் நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த கேஸில் வந்து ஒரு ரைவல் எலெக்ஷன் கேண்டிடேட் வந்து, அதாவது என்னோட காம்படிஷனுக்கு நான் நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட் பண்ணக்கூடாது, எனக்கு ஓட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பர்சனல் இஷ்யூவெல்லாம் நம்ம எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுற மாதிரி. இது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, டு பர்சுவேட் த பப்ளிக் டு நாட் vote for it. ஸோ டு பர்சுவேட் த பப்ளிக், உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டர் சொல்கிறாரு. சரியா, இதை மனசில் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணும். ஸோ டிபேட் அப்படின்னா இன் ஜென்ரல் ஒரு ஆப்போசிட் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்மளே டிவியில் டிபேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, ஒருத்தங்க ஃபார் பற்றி பேசுவாங்க, ஒருத்தர் அகெயின்ஸ்ட் பற்றி பேசுவாங்க. ஸோ எந்த டாபிக் சூஸ் பண்ணுறோமோ ஒருத்தர் வந்து அதுக்கு சார்ந்தோ எதிர்ப்பாவோ இருக்கணும், இன்னொருத்தர் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். நான் அதில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன், ரெண்டு பேருமே ஃபாராக இருக்காங்க அப்படின்னா டிபேட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, கருத முடியாது இல்லையா. ஸோ அதை மனசில் வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் படிப்போம். ஆப்ஷன் ஏ, வெதர் நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை ஊக்குவிக்குமா, விற்கலாம். ஹாரி என்ன சொல்கிறாரு, ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தேவை. ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட பிரச்சனைகள் அறிஞ்சிக்க, ஸோ ஒரு பப்ளிக்காக நான் வந்து இந்த கேண்டிடேட்க்கு ஓட் பண்ண என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நான் அறிஞ்சிக்கிறதுக்கு நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தேவை, டெமோக்ரஸிக்கு தேவை அப்படின்னு ஹாரி சொல்கிறாரு. பாட்டர் என்ன சொல்கிறாரு, இது வந்து பாலிடிக்ஸ் ஆஃப் த பர்சனல் கொண்டு வந்துடும். இது வந்து நம்ம ஆக்சுவலி தேவையான இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் நான் வந்து தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி பப்ளிக்கை பர்சுவேட் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பாட்டர் சொல்கிறாரு. ஸோ இது இருக்கலாம், டைரெக்டாக ஃபார் அகேன்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. பட் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். வெதர் த ப்ராக்டிஸ் ஆஃப் நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இஸ் குட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ இது ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ். நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டே ஸ்ட்ரென்தன் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத விட நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஒரு பழக்கம் டெமோக்ரஸியையும் பாலிட்டிக்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. நம்ம ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே பொருந்தும் ஆப்ஷன் ஏ விட. ஏன்னு பார்ப்போம். ப்ராக்டிஸ் ஆஃப் நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர அவுட்புட் மட்டும் இல்லாமல் அந்த நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் வர ஒரு பழக்கம் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோன்னா என்னெல்லாம் விளைவு வரும் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழக்கம் வந்து முக்கியம், அந்த பழக்கத்தை வந்து நம்ம தடை விதிச்சிட்டோன்னா ஃப்ரீ ஸ்பீச் இருக்காது அப்படின்லாம் ஹாரி சொல்கிறாரு. ஸோ பழக்கம் வேணும் அப்படின்னு ஹாரி ஆர்கியூ பண்ணுறாரு. பாட்டர் என்ன சொல்கிறாரு, நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து
பர்சுவேட் பண்ணிடும் பப்ளிக்கை அவங்களுக்கு ஓட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது வந்து பர்சனல் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும், நமக்கு ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்தில் பண்ணாதுங்கிற மாதிரி சொல்ல வராரு பாட்டர். ஸோ இது வந்து மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, மோர் ஆக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் அகெயின் அட் த சேம் டைம் நிறைய விஷயத்த உள்ளடக்குது, இன்க்ளூசிவாக இருக்குது. சி அண்ட் டி பார்ப்போம். ஸோ ஏபி கம்பேர் பண்ணும்போது பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வெதர் நெகட்டிவ் அட்வர்டைஸிங் நீட்ஸ் டு பி பேண்ட். இங்கே யாருமே பேண்ட் பற்றி பேச கிடையாது. ஸோ நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் ஷுட் பி பேண்ட் அப்படின்னு ஹாரியும் சொல்ல, பாட்டரும் சொல்ல, ஷுட் நாட் பி பேண்டும் ரெண்டு பேர்த்துல யாருமே சொல்ல. ஸோ சி கண்டிப்பாக வராது. டி, வெதர் நெகட்டிவ் அட்வர்டைஸிங் ப்ரொடியூசஸ் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் த பர்சனல். இங்கே வந்து பாட்டர் மட்டும்தான் அதை பற்றி பேசியிருக்காரு. இப்போ ஹாரியும் வந்து டஸ் நாட் ப்ரொடியூஸ் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் த பர்சனல் அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து பாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஒரு பாயிண்ட் பற்றி மட்டும் எடுத்திருக்காங்க. ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஓரளவுக்கு அட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தானே அது ஜென்ரல் டாப்பிக்காக வரும் இந்த டிபேட்டுக்கு. ஸோ டியும் வராது. ஸோ இந்த காரணத்தினால நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக வரும். விச் ஆல்டர்னேட்டிவ் வேறு என்னது அப்ளைஸ் டு த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஓகேவா? ஸோ என்ன இதில் நம்ம வந்து கொஷனே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வந்தாலே நிறையா பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இங்கே ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தத்துலேயே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். இல்லை ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னாலே பேசிக்லி வேறு ஒன்று, அந்த வேறு ஒன்று வந்து அதே அர்த்தத்தில் இருக்கலாம், ஆப்போசிட் அர்த்தத்தில் இருக்கலாம். இல்லை வந்து இந்த இடத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கோ பை ஏரோப்ளேன் டு ரீச் டெல்லி ஃப்ரம் சென்னை குவிக்லி. அசம்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சென்னை அண்ட் டெல்லி ஆர் கனெக்டட் பை ஏர் சர்வீஸ். ரெண்டாவது அசம்ஷன், தெர் இஸ் நோ அதர் மீன்ஸ் டு கம்யூட் ஃப்ரம் சென்னை டு டெல்லி. ஆப்ஷன் 3, தி ஏர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை இஸ் லெஸ். இங்கே ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனில் எது உண்மை அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த அசம்ஷன்ஸ் வந்து உள்ளடங்கியிருக்கு, விச் ஆஃப் தீஸ் அசம்ஷன்ஸ் ஆர் இம்ப்ளிசிட் இன் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் which alternative applies to the following statement and assumption. following statement and assumption அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க, அந்த சிச்சுவேஷனில் எந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ளை ஆகும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்லாஷ் ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்டெரக்டாக என்ன கேட்குறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த அசம்ஷன்லாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஒன் இஸ் இம்ப்ளிசிட், ஒன்லி 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். இம்ப்ளிசிட்னால என்ன உள்ளடங்கியிருக்கு, எந்த அசம்ஷன் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம பார்ப்போம் ஸ்டேட்மெண்ட்டையும் அசம்ஷன்ஸையும். கோ பை ஏரோப்ளேன் டு ரீச் டெல்லி ஃப்ரம் சென்னை குவிக்லி. ஓகே, கோ பை ஏரோப்ளேன் பண்ணால் ரீச் டி ஃப்ரம் சென்னை குவிக்லி. இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட் அசம்ஷன் பார்ப்போம். சென்னை அண்ட் டெல்லி ஆர் கனெக்டட் பை ஏர் சர்வீஸ். ஓகே, ஏர் சர்வீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அது தப்பாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஆர்கியூமெண்ட்டே தப்பாயிடும், இல்லை வந்து அடிப்படும். ஸோ வந்து நம்மளுக்கு 1 டெஃபினட்டாக இம்ப்ளிசிட். ஸோ 1 இம்ப்ளிசிட் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் டி வராது, ஏன்னா அதில் 1 இம்ப்ளிசிட்னு கொடுக்கவே கிடையாது. ஓகே, இம்ப்ளிசிட். அசம்ஷன் 2, there is no other means to commute from சென்னை டு டெல்லி. இது பொய்ன்னு வச்சுப்போம். செகண்ட் அசம்ஷன் பொய்யா இருந்தால் நம்மளோட ஆர்கியூமெண்ட் அடிப்படுதா பார்ப்போம். அசம்ஷன் என்ன ஃபஸ்ட்டு, தெர் இஸ் நோ அதர் மீன்ஸ் டு கம்யூட் ஃப்ரம் சென்னை டு டெல்லி. இது வந்து பொய்யா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், தெர் ஆர் மெனி வேஸ், வேறு வேறு வழிகள் உண்டு சென்னை டு டெல்லி போகிறதுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஆர்கியூமெண்ட் அடிப்படுதா. நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஆர்கியூமெண்ட் என்னது, சென்னை டு டெல்லி வேகமாக போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு. வேறு வேறு வழிகள் இருந்தாலுமே நான் ஃப்ளைட்டில் போனால் வேகமாக போகலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அது பொய்யா இருந்தாலுமே என் ஆர்கியூமெண்ட்டை அஃபெக்ட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 2 இம்ப்ளிசிட் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இருந்தாச்சுனாலே அந்த ஆப்ஷன் தப்பு வராது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பியும் வராது. நம்ம அசம்ஷன் 3 பார்ப்போம். மூணாவது அசம்ஷன், தி ஏர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை இஸ் லெஸ். ஏர் டிஸ்டன்ஸ்னால் என்ன, ஸோ ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ரோட்டில் போகிற மாதிரி நிறையா டைவர்ஷன், டேர்னு, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்னா டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நேர்கோட்டில் போயிடலாம். பட் அதை விட ஏர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டைமிங்கையும் குறிக்கும் சில இடத்துல. ஸோ இங்கே வந்து ஏர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்ட் டெல்லி இஸ் லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சென்னைக்கும் டெல்லிக்கும் நடுவில் வந்து ஏரில் போனால் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி, சீக்கிரம் போயிடலாம்
அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இது வந்து நம்மளுக்கு உள்ளடங்கிய ஒரு implicit assumption. ஓகேவா? இது பொய்யா இருந்துச்சுன்னு எடுத்துப்போமே. இப்போ வந்து ஏர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்ட் டெல்லி இஸ் மோர் அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐதர் வந்து நிறைய லே ஓவர் இருக்குது, வேறு இடத்துக்கு போய் தான் நம்ம டெல்லிக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எந்த மாதிரி எப்படி ஆகும்? இப்போ வந்து சென்னை டு டெல்லி டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நான் வந்து 2-3 வேறு ஏர்போர்ட்டில் போய் டைவர்ட் ஆகி தான் நான் டெல்லி போகணும் பை ஃப்ளைட் அப்படின்னா ஏர் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். ஸோ எனக்கு வந்து சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டில் போனால் டைமிங் அதிகமாகிடும். இஃப் த ஏர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்ட் டெல்லி இஸ் மோர், அதாவது இந்த அசம்ஷன் பொய்யா இருந்தால் என்னோட ஆர்கியூமெண்ட் பொய்யாயிடும். ஸோ இந்த அசம்ஷன் எனக்கு என் ஆர்கியூமெண்ட்டுக்கு தேவை. அதனால ஆப்ஷன் 3யுமே implicit. ஸோ நம்மளுக்கு சி தான் கரெக்டான ஆன்சராக வரும். பிகாஸ் போத் 1 and 3 ஆர் implicit. ஓகே. அனன்யா அண்ட் கிருஷ்ணா கேன் ஸ்பீக் அண்ட் ஃபாலோ இங்கிலீஷ். ஓகே. ஸோ அனன்யா, கிருஷ்ணா வேறு ஆட்கள் இருக்காங்க. அவங்க எந்தெந்த மொழியெல்லாம் ஸோ இன் ஜென்ரல் படித்து பார்த்தோன்னா புல்புல் கேன் ரைட், ஸ்பீக் ஹிந்தி, அர்ச்சனா டாக்ஸ், அனன்யா அதெல்லாம் இருக்குது. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கலர் கோட் பண்ணிக்கலாம் அந்த கொஷனுக்கு. ஸோ அனன்யா வந்து 1 அப்படின்னு வச்சுப்போம். கிருஷ்ணா அடுத்த பர்சன். ஸோ கிருஷ்ணா வந்து 2 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ அடுத்து வந்து புல்புல்னு இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு 3 அப்படின்னு வச்சுப்போம். ஒவ்வொரு பர்சனுக்கும் நான் கலரும் மாற்றுறேன் பெட்டர் கிளாரிட்டிக்காக. பட் அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அர்ச்சனா அப்படின்னு இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்பர் 4 வச்சுப்போம். வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் இந்த ஃபுல் பேசேஜும் படிக்கிறதுக்கு முன்னாடி. இன் ஜென்ரல் நம்மளுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம் இல்லை வந்து ஒரு கோடிங் டீகோடிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, நிறையா வேரியபிள்ஸ் இருக்குது. ஆட்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், இதாது அப்படின்னு ரிலேஷன்ஷிப் கொடுத்தாங்க ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் அப்படின்னா நம்ம வந்து அனன்யா, கிருஷ்ணா, அர்ச்சனா அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ஏபிசிடி கொடுத்தனாலும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இப்போ அனன்யாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரே ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துறது கொஞ்சம் பெட்டர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஓகே. ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 எழுதிப்போம். ஸோ இதுலேருந்து நம்ம ஜென்ரலாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு மொழி தெரியும், எந்த மொழி பேச தெரியும், எழுத தெரியும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் என்ன? ஹூ கேன் ஸ்பீக் அண்ட் ஃபாலோ ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் பெங்காலி. இங்கே ஃபாலோ அப்படின்னா புரிதல், ஸ்பீக்னா பேசுறது, எழுதுறதை பற்றி அவங்க கேட்கல. சரியா? ஸோ இன் ஜென்ரல் பேச தெரியும், புரிஞ்சுக்க தெரியும், அது மட்டும்தான் இங்கே நம்ம பார்த்தாகணும். ஓகேவா? அனன்யா அண்ட் கிருஷ்ணா கேன் ஸ்பீக் அண்ட் ஃபாலோ இங்கிலீஷ். ஸோ அனன்யாவுக்கும் இங்கிலீஷ் தெரியும், கிருஷ்ணாவுக்கும் இங்கிலீஷ் தெரியும். புல்புல் கேன் ரைட், ஸ்பீக் ஹிந்தி ஆஸ் அர்ச்சனா டஸ். ஸோ ரைட்னாலே அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ புல்புல் கேன் ரைட் அண்ட் ஸ்பீக் ஹிந்தி ஆஸ் அர்ச்சனா டஸ். ஓகேவா? புல்புலும் அர்ச்சனாவும் ஸ்பீக்ஸ் அண்ட் ரைட்ஸ் ஹிந்தி. ஸோ புல்புல்னா 3, அர்ச்சனானா 1. அர்ச்சனா டாக்ஸ் வித் அனன்யா ஆல்சோ இன் பெங்காலி. ஸோ அர்ச்சனாவும் அனன்யாவும் பெங்காலியில் பேசிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா 2 பேத்துக்கும் புரியும் தானே அர்த்தம். அதாவது அர்ச்சனா வந்து 4, அனன்யா வந்து 1. 2 பேரும் பெங்காலியில் பேசிக்கிறாங்க. ஸோ 2 பேத்துக்கும் பெங்காலி, தே கேன் ஸ்பீக் அண்ட் ஃபாலோ பெங்காலி. ஓகே. கிருஷ்ணா கேனாட் ஃபாலோ பெங்காலி. கிருஷ்ணா வந்து 2, அவருக்கு பெங்காலி கண்டிப்பாக புரியாது. புல்புல் டாக்ஸ் வித் அனன்யா இன் ஹிந்தி. ஸோ புல்புலுக்கு வந்து பேச மட்டும் இல்லை புரியவும் செய்யும். இனிஷியலாக ரைட் அண்ட் ஸ்பீக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எழுதவும் பேசவும் தெரியும். பட் அவங்களுக்கு புரியுமான்னு தெரில. பட் புல்புல் அண்ட் அனன்யா வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்கன்னா புல்புலுக்கு ஹிந்தி புரியவும் செய்யுங்கிறது தான் அர்த்தம். பட் இங்கே நம்மளுக்கு கொஷனுக்கு தேவைப்படாது. ஹூ கேன் ஸ்பீக் அண்ட் ஃபாலோ இங்கிலீஷ், ஹிந்தி, பெங்காலி. ஸோ 3மே யாருனால பேசவும் புரிஞ்சிக்கவும் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 யார்? அனன்யா. ஸோ அனன்யா தான் இங்கே ஆன்சராக வரும். கோடிங் டீகோடிங் ப்ராப்ளம். ஸோ கோடிங் டீகோடிங் ப்ராப்ளமில் வந்து நம்ம வந்து காமன் சென்ஸை நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி நம்ம குவான்ஸ் மாதிரி கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். பட் எக்ஸாக்டாக குவான்ஸ் கிடையாது. ஏன்னா அது டெஃபினேட்டிவ் சயின்ஸ் கிடையாது. குவான்ஸ்னால் ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சரியான ஃபார்முலா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லாஜிக் பேஸ்டாக மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஒவ்வொரு கொஷனுக்கும் வேறு லாஜிக் இருக்கும். சரியா? 3 6 7 அப்படின்னா ஐ எம் ஹாப்பி. 7 4 8னா யூ ஆர் சேட். 4 6 9னா ஹாப்பி அண்ட் சேட். இந்த கோடில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இங்கே ஆண்டுன்னு என்னவா வரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒவ்வொரு ஃப்ரேஸ்லேயும் 3 வேர்ட் இருக்குது. அந்த ஃப்ரேஸுக்கு
ஒரே அர்த்தத்தில் இருக்க நம்பர்ஸுக்கும் 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் பர்டிகுலர் அர்த்தமுள்ள ஒரு நம்பர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம், உண்மையாக எடுத்துக்கலாம். ஓகே, அந்த லாஜிக் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு. ஸோ ஐ எம் ஹாப்பி அப்படின்னா 367, 748 அப்படின்னா யூ ஆர் சேட். ஸோ இது 2 ஃப்ரேஸுக்கும் என்ன காமன் வேர்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எந்த காமன் இதுவுமே யூ ஆர் சேட், ஐ எம் ஹாப்பி ரெண்டுக்குமே காமன் கிடையாது. 469ல் ஹாப்பி அண்ட் சேட் இருக்குது. ஸோ 748க்கும் 469க்கும் என்ன காமன் நம்பர் இருக்குது? அதே மாதிரி 748 அர்த்தமுள்ள யூ ஆர் சேடுக்கும் ஹாப்பி அண்ட் சேடுக்கும் என்ன காமன் வேர்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து சேட் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ 748 469 ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 4 காமனாக இருக்குது. ஸோ நம்ம 4 அப்படின்னா சேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 369 ஐ எம் ஹாப்பிக்கும் ஹாப்பி அண்ட் சேடுக்கும் ஒன்றா இருக்குது, ஹாப்பி ஹாப்பி. ஸோ இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 367 அண்ட் 469 இது ரெண்டில் என்ன காமன் நம்பர் இருக்குது? 6. ஸோ நம்மள 6 வந்து ஹாப்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 469 வந்து ஐ ஹாப்பி அண்ட் சேட். ஸோ ஹாப்பி அண்ட் சேடில் சேடையும் ஹாப்பியும் எடுத்துட்டோன்னா ஆண்டு மட்டும்தான் மீதி இருக்கும். ஸோ எந்த நம்பர் ஹாப்பி எந்த நம்பர் சேடுன்னு பார்த்து ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடணும். 4 ரிமூவ் பண்ணிட்டோம், 9 கிடையாது. 6ஐயும் ரிமூவ் பண்ணிடணும், 4 சேடு 6 ஹாப்பி. ஸோ ஆண்ட் வந்து 9ஆக தான் இருக்கும். ஸோ சி தான் ஆன்சராக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த எபிசோடில் நம்ம CLAT 2020 பேப்பரில் இருக்க இண்டிபெண்ட் கொஷின்ஸ், அதாவது பேசேஜ் இண்டிபெண்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த எபிசோடில் பேசேஜ் 5 ஓட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.